பல அமெரிக்க போர் வீரர்களை உயிருடன் பிடித்திருப்பதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறது ஈரான். மத்திய கிழக்கில் உள்ள தங்களுடைய சகோதர அரபு நாடுகள் மீது தாக்குதல்களை இனி நாங்கள் நடாத்த மாட்டோம் என்று சனிக்கிழமை ஈரான் அறிவித்திருந்த நிலையில் சனிக்கிழமை இரவு திடீரென மீண்டும் அந்நாடுகள் மீது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது ஈரான். இதற்கான காரணங்கள் யாவை? அதேபோன்று அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் மீண்டும் சுமார் 650 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஆயுதங்களை இஸ்ரேல் வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இது தொடர்பான விரிவான செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தமிழ் டைம்ஸின் உலக செய்திகள் மீதான பார்வைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நேற்று ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் அலி லெர்ஜானி மிக முக்கியமான ஒரு சமூக வலைத்தள பதிவு ஒன்றை இட்டிருந்தார். அவர் சொல்கின்றார், அமெரிக்காவினுடைய படை வீரர்களில் பலரை தாங்கள் உயிருடன் பிடித்து வைத்திருப்பதாக செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த செய்தியை தொடர்ந்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமெரிக்க வீரர்கள் எத்தனை பேர் இந்த யுத்தத்தின் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையான தகவல்களை அமெரிக்காவினுடைய நிர்வாகம் டொனால்ட் ட்ரம்பும் மறைத்து வருவதாகவும், மிக சிறிய அளவாக 5 பேர்களை கொண்டவர்கள் மாத்திரம்தான் இதுவரை இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை மக்களுக்கு மத்தியில் பரப்பினாலும் உண்மையில் இதனை விட பெரிய அளவில் 600-700க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொலை செய்யப்பட்டும் அல்லது காயமடையப்பட்டும் இருக்கிறார்கள். இந்த தகவல்களை மறைத்து மிக சிறிய ஒரு இலக்கத்தை மாத்திரமே இவர்கள் தங்களுடைய மக்களுக்கு சொல்லி வருகின்றார்கள். ஆனால் உங்களுடைய படை வீரர்களில் பலரை நாங்கள் உயிருடன் பிடித்து வைத்திருக்கிறோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அலி லெர்ஜானி. இந்த செய்தி பல குழப்பங்களையும் பல அதிர்வலைகளையும் அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி உட்பட பாதுகாப்பு கட்டளை மத்திய நிலையமும் மிக மிக குறைவான எண்ணிக்கையை கூறி வந்த நிலையில் இந்த செய்தியை அவர் வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இதே நேரம் மசூத் பெசக்ஷியன் ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், இதன் பிறகு நாங்கள் எங்களுடைய மத்திய கிழக்கில் இருக்கின்ற சகோதர நாடுகள் மீது தாக்குதல்களை நடாத்த மாட்டோம், அவற்றிற்காக நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றோம் என்று அவர் கூறியிருந்தார். அதே நேரம் அவர் தொடர்ந்தும் சொல்லி இருந்தார், இந்த தாக்குதல்கள் மீண்டும் இந்த இடங்களில் இருந்து அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கின்ற தளங்களில் இருந்து மேற்கொள்ளப்பட்டால் அவற்றிற்கு நிச்சயமாக நாங்கள் கடுமையான பதில் அடிகளை மீண்டும் கொடுப்போம் என்றும் அவர் நேற்று சொல்லி இருந்தார். இந்த அறிக்கையை தொடர்ந்து ஈரானுடைய IRGCயும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அவர்களும் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஏனைய அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுடைய சுயாதீனம் என்பவற்றை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் நாங்கள் இந்த தாக்குதல்களை கட்டாயமாக எங்களுக்கு பதில் தாக்குதலாக மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் உங்களுடைய நிலங்களை நாங்கள் தாக்கவில்லை, மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுக்கு சார்பான இடங்களை மாத்திரமே தாக்கியிருந்தோம் என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் மிக மிக கடுமையான தாக்குதல் ஒன்றை நாங்கள் ஈரான் மீது மேற்கொள்வோம் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோசியல் தளத்திலே கருத்தை வெளியிட்டிருந்த நிலையில் அவர் மசூத் பெசக்ஷியான் சொன்ன கருத்தையும் தெளிவுபடுத்தி இருந்தார். மசூத் பெசக்ஷியான், நாங்கள் இதன் பிறகு மத்திய கிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர நாடுகளை தேவையில்லாமல் தாக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டதை அவர்கள் உடனடியாக சரணடைந்து விட்டதாக தெளிவுபடுத்தி மாற்றி தனது வலைத்தளத்திலே அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை இரவு மிக கடுமையான தாக்குதல்களை ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கட்டிடங்களை நோக்கி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படை தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். இதற்கு பதிலளிக்கும் முகமாக மீண்டும் சவுதி, கட்டார், பஹ்ரைன், குவைத், அதே போன்று துபாய் போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை இரவோடு இரவாக ஆரம்பித்திருக்கின்றது ஈரானுடைய IRGC படையினர். இந்த தாக்குதல்கள் தொடர்பாக சவுதியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய தகவலின்படி சுமார் 12க்கு மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவற்றை முறையடித்திருப்பதாகவும் சொல்கின்றார். அதே போன்று 8க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு கட்டாரினுடைய பிரதேசங்களில் சில தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருந்ததாகவும் அந்த தாக்குதல்களை தாங்கள் வெற்றிகரமாக முறையடித்திருப்பதாகவும் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று குவைத் மற்றும் இன்னும் முக்கியமான இடங்களிலும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த செய்தியை, இந்த வாக்குறுதியை பெசக்ஷியான் அதே போன்று IRGC போன்ற ஈரானுடைய படையினர் வழங்கியிருந்து மிக மிக குறுகிய காலத்திற்குள்ளால் அந்த வாக்கிலிருந்து அவர்கள் மீற வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் மூலமாக உடனடியாக இஸ்ரேலினுடைய ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கி அளித்திருக்கிறது ஈரான். இந்த செய்திகளோடு மீண்டும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் சுமார் 650 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் மருந்துகளையும் இஸ்ரேலுக்கு அவசர உதவியாக கொண்டு செல்வதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். பொதுவாக எந்த ஒரு தீர்மானத்தை ஆயுத ரீதியாக ஏற்றுமதி ரீதியாக
ரீதியாக அவர்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் அதற்கு அமெரிக்க காங்கிரசினுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும். ஆனால் இதனை அவசர ஏற்பாடாக செய்ததன் ஊடாக காங்கிரசினுடைய ஒப்புதல் இன்றி இவர்கள் உடனடியாக இந்த ஆயுதங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய இருக்கின்றார்கள். இதில் சுமார் 20,000 வெடி பொருட்களும் உள்ளடங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே 1500க்கும் மேற்பட்ட ஈரானியர்களை கொலை செய்திருக்கின்ற இந்த சூழலில் சுமார் 150க்கு மேற்பட்ட பாடசாலை மாணவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் அமெரிக்கா இந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்குவது என்பது மீண்டும் அவர்களுடைய அடாவடித்தனம், அதே போன்று அவர்களுடைய பொதுமக்களை கொலை செய்வதற்கு அமெரிக்கா மீண்டும் மீண்டும் தூண்டுதலாகவும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து வருகின்றது என்ற செய்தியை பரவலாக அவர்கள் பறைசாற்றுவதாக காணப்படுகின்றது. எனவே அமெரிக்காவினுடைய மற்றும் இஸ்ரேலினுடைய தொடர்ந்தேர்ச்சியான அத்துமீறல்கள் காரணமாக இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது பல்வேறு மாற்றங்களையும் உலக போக்கிலே மாற்றங்களை கொண்டு வரும் என்று பலரும் கருதுகின்றார்கள். எனவே இவைகள் மிக முக்கியமான செய்திகளாக காணப்படுகின்றன. இன்னும் சில செய்திகளுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.